ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. கண்ணியம் தவறாத கன்னிராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். சனி பகவான் 6/3/2026 அன்று கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு அவர் பெயர்ச்சியாகிறார். இது உங்களுக்கு கண்டச்சனியாக வருகிறது. அடுத்த 2.5 வருடம் சனி பகவான் உங்களுக்கு கண்டகச்சனியாக செயல்பட போகிறார். சனி பெயர்ச்சி பலன்களை பார்ப்பதற்கு முன் உங்கள் ராசியின் தன்மை, உங்களுக்கு சனி எப்படிப்பட்டவர் என்பதை பார்த்து விடுவோம். ராசி கட்டத்தின் 6வது வீடு கன்னி ராசியாகும். இதன் அதிபதி புதன் பகவான் ஆவார். புத பகவானுக்கு இது 2வது ஆட்சி வீடாகும். இந்த வீட்டில் அவர் சஞ்சரிக்கும் பொழுது உச்ச பலத்தை பெறுகிறார். இந்த கன்னி ராசி உலகிற்கே கல்வி ஞானத்தை வழங்கும் ராசியாகும். மனிதர்களின் பெருமூளை குரு பகவான் என்றால் சிறுமூளை புதன் பகவான் ஆவார். அனைவருக்கும் சமயோஜித புத்தியையும் அபரிவிதமான ஞாபக சக்தியையும் கொடுப்பது இந்த கன்னி ராசியாகும். ஒருவரின் பிறப்பு ஜாதகத்தில் புதன் பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்க அவர்கள் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்குகிறார்கள். ஒரு வருடத்தில் அக்டோபர் மாதத்தில் மட்டுமே புதன் பகவான் உச்சம் பெற்று இருப்பார். எனவேதான் அக்டோபர் மாதத்தில் பிறந்தவர்கள் உலகின் தலை சிறந்த மனிதர்களாகிறார்கள். உதாரணமாக ஒருவரை கூற வேண்டுமென்றால் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அக்டோபர் மாதத்தில் பிறந்தவரே. அவரின் ஜாதகத்தில் கன்னி ராசியில் புதன் உச்சமாக இருப்பார். புத பகவான் உச்சம் பெற்று பிறப்பவர்கள் மைனூட்டான அறிவு நுட்பத்தை பெறுகின்றனர். பணத்தை நிர்வகிப்பதில் இவர்கள் தலை சிறந்தவர்கள். கடமை கண்ணியம் தவறாதவர்கள். இந்த ராசி நிலத்தத்துவத்தில் இயங்கக்கூடிய ஓர் உபய ராசியாகும். இவர்களின் அறிவும் உழைப்பும் இணையும் பொழுது இந்த உலகிற்கு தேவையான பல புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குகின்றனர். இது மட்டுமின்றி நட்பிற்கும் காதலிற்கும் இளமைக்கும் இவர்கள் இலக்கணமாகின்றனர். கன்னி ராசியில் புத பகவானுடன் சூரிய பகவான் தொடர்பு பெற அவர்களுக்கு அரசு மரியாதை மற்றும் அரச பதவிகள் தேடி வருகின்றன. இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த கன்னி ராசிக்கு தற்பொழுது பெயர்ச்சியாக போகின்ற சனி பகவான் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய போகிறார் என்று பார்ப்போம். முதலில் உங்கள் கன்னி ராசிக்கு சனி பகவானானவர் 5 மற்றும் 6க்கு அதிபதியாவார். 5ஆம் இடம் என்பது உங்கள் பூர்வ புண்ணியம் மற்றும் புத்திர பாக்கியத்தை சொல்லக்கூடியது. 6ஆம் இடம் என்பது கடன், பகை, நோயை உங்களுக்கு வழங்க வேண்டியது. சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தின் மூலம் நன்மையை செய்ய கடமைப்பட்டுள்ளார். 6ஆம் இடத்தின் மூலம் கெடுதல்களை செய்ய கடமைப்பட்டுள்ளார். எனவே சனி பகவான் உங்கள் ராசிக்கு நன்மையும் செய்யாமல் தீமையையும் செய்யாமல் சமம் ஆகிறார். சனி பகவான் ஒரு நியூட்ரல் பிளானட்டாகவே உங்களுக்கு செயல்படுவார். சனி பகவானானவர் உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவானிற்கு நட்பு கிரகம் ஆவார். எனவே அவர் எங்கிருந்தாலும் உங்களுக்கு நன்மையையே செய்வார். பெரிய அளவிலான கெடுதல்கள் என்பதை அவர் ஒரு நாளும் ஏற்படுத்துவதில்லை. கடந்த 2.5 வருடம் சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் நின்று பல நன்மைகளை செய்து வந்தார். தனிக்காட்டு ராஜாவாக வாழ்ந்து வந்திருப்பீர்கள். உங்கள் எதிரிகளை வென்றிருப்பீர்கள். நீங்கள் செய்யும் வேலையில் நல்ல ஊதியமும் வேலையில் முன்னேற்றமும் அடைந்திருப்பீர்கள். தற்பொழுது அவர் உங்கள் ராசிக்கு சமசப்தம ஸ்தானமான கலஸ்திர ஸ்தானத்தில் அமர உள்ளார். உங்களின் நட்பு வட்டாரம், கூட்டாளிகள், மனைவி அல்லது கணவன் இவர்களால் கிடைக்கும் லாபம் இவற்றை குறிப்பிடும் இடத்திற்கு இவர் தற்பொழுது பெயர்ச்சியாகிறார். அடுத்த 2.5 வருடமும் அவர் இங்கு அமர்ந்து உங்களுக்கு கண்டகச்சனியாக செயல்பட போகிறார். உங்களின் உறவு முறைகளில் பெரிதளவு பாதிப்பை ஏற்படுத்த உள்ளார். பொதுவாகவே கண்டகசனி முதலில் கணவன் மனைவி உறவில் விரிசலை ஏற்படுத்தும். கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகளை தரும். தேவையற்ற அலைச்சல் மற்றும் பயணத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இதனால் மன அழுத்தம் அதிகரிக்கும். பண இழப்பு ஏற்படுவது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் எனப்படும் பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் 6ஆம் இடம் என்னும் சத்ருஸ்தானத்திற்கு அதிபதியாவார். 6ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் 7இல் அமர்ந்து உங்கள் ராசியை நேரடியாக பார்ப்பது எப்பொழுதும் டென்ஷன் மற்றும் மன நிம்மதியின்மையை கொடுத்து கொண்டிருக்கும். நட்புக்கள், கூட்டாளிகள் பகையாவார்கள். கட்டிய மனைவியும் பகையாவாள். உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாயும் சனியும் இணையும் காலகட்டமும் 7க்கு 7ஆக அமையும் காலமும் உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத வடுக்களை கொடுத்து செல்லும். இந்த காலம் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகும். இந்த சனி பயிற்சி காலத்தில் முதல் 1 வருடம் குருவின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது.
2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடக்கும் பெயர்ச்சியானது உங்களுக்கு நன்மையை கொடுக்காது. ராகு கேதுக்கள் தற்பொழுது உங்களுக்கு நன்மையே செய்து கொண்டு வருகின்றனர். 2027ஆம் ஆண்டு நடைபெறும் ராகு கேது பெயர்ச்சியும் உங்களுக்கு நன்மையே செய்யும். மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சி எதிலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு பெயர்ச்சியாகவே அமைகிறது. உங்கள் கூட்டாளிகள், நண்பர்களை நம்பி பெரிய முதலீடுகளை செய்யாதீர்கள். நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். சனி பகவான் இந்த 2.5 வருடம் எந்தெந்த நட்சத்திரங்களில் பயணிக்கப் போகிறார் என்று பார்ப்போம். மீனராசியில் உள்ள பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்களில் அவர் பயணம் செய்ய உள்ளார். சனி பெயர்ச்சி தொடங்கும் காலத்தில் அவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சியாகிறார். 1/4/2026 வரை அவர் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிப்பார். அதன்பின் தன் சுயசாரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 6/4/2026 முதல் 15/4/2027 வரை பயணம் செய்வார். அடுத்து உங்கள் ராசிநாதன் புத பகவானின் நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தில் 15/4/2027 முதல் 24/4/2028 வரை பயணம் செய்வார். இந்த நட்சத்திர பாதாசாரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவது கடினமே. ஆனால் அவர் உங்கள் ராசிநாதனான புத பகவானின் ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை வழங்குவார். சனி பகவானின் பார்வை பலன்களை பற்றி பார்ப்போம். சனி பகவானுக்கு சப்தம பார்வையும் 2 விசேஷ பார்வைகளும் உண்டு. அவர் தான் இருக்கும் இடத்திலிருந்து 3ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்தை பார்ப்பார். சனி பகவான் 7இல் அமர்ந்து தன் 3ஆம் பார்வையாக உங்களின் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 9ஆம் இடம் என்பது தந்தை மற்றும் பாக்கியஸ்தானமாகும். இதனால் தந்தை வழி உறவில் பிரச்சனைகளும் விரிசல்களும் சந்திப்பீர்கள். தந்தையின் உடல் நலமும் பாதிக்கப்படும். உங்கள் பாக்கியமும் குறையும். மற்றும் அவர் 7ஆம் பார்வையால் உங்கள் ராசியையே பார்க்கிறார். இதனால் உங்கள் சிந்தனையிலும் செயலிலும் தடுமாற்றங்களை சந்திப்பீர்கள். உடலில் சோம்பல் அதிகரிக்கும். முகத்தில் பொலிவு குறையும். அது மட்டுமின்றி சனி பகவான் தன் 10ஆம் பார்வையால் உங்கள் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறார். இதனால் தாயாரின் உடல்நிலையும் பாதிப்படையும். உங்கள் உடல் நலத்திலும் பாதிப்பு ஏற்படும். அஜீரண கோளாறு, அல்சர் மற்றும் மேல் வயிற்று பகுதியில் அடிக்கடி தொந்தரவுகளை சந்திப்பீர்கள். வீடு, வாகனம் போன்ற விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கும். தற்பொழுது குருவின் பார்வையில் இந்த 4ஆம் இடம் இருப்பதால் பெரிய அளவு பிரச்சனைகள் இருக்காது. 2026 ஜூன் மாதம் குரு பெயர்ச்சி வரை எதிலும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். 1 வருட காலம் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சனி பகவானை பார்ப்பதால் சனியின் உக்ரம் குறைந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். எனவே இந்த கண்டக சனி உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்த சனி பெயர்ச்சியில் பரிகாரமாக சனிக்கிழமைகளில் அன்னதானம் செய்வதும், புதன்கிழமை காலை புதன் ஓரையில் பெருமாளை தரிசனம் செய்து வருவதும் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். அன்னதானம் இடுவதால் சனியின் உக்ரம் குறையும். பெருமாளை தொடர்ந்து வழிபட்டு வருவதால் உங்கள் ராசிக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் நடைபெறும். பிறப்பு ஜாதகத்தில் திசாபுத்தி சரியில்லாமல் இருப்பவர்கள் கடுமையான கெடுபலன்களை சந்திக்க நேரிடும். இவர்கள் முதலில் உங்கள் குலதெய்வத்திற்கு சென்று முறையான குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அதன்பின் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனி பகவானை பிரார்த்தனை செய்துவிட்டு வாருங்கள். உங்கள் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். கன்னிராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.